இந்த வேலை வாய்ப்பு தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக பல பேர் என்னன்னா ஒரு வெக்ஸ் ஆகுறான். அந்த ஃப்ரீ டைம்ல இளைஞர்கள் என்ன பண்றாங்க, ஒரு போதையோ இல்லை வா மச்சான் ஒரு பீர் போடலாம் அப்படிங்கிறதோ, இல்லை டீ டோட்டலராக இருக்கிறவங்க கூட அந்த அந்த ஒரு வெக்ஸில் என்ன பண்ணுறான், சிகரெட்டை ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இருக்குது. சில பேர்கிட்ட பொருளாதார வசதி இருக்காது. இவ்வளோ தூரம் போகணுமே, நான் அவ்வளோ தூரம் வர சொன்னாங்களே, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நான் 10 கம்பெனி போனேன், இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை, ஒரு நல்ல டிகிரி முடிச்சாச்சு, நான் வேலை தேடுறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நிதியா அந்த வேலையை வந்து கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஃபண்டிங் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, 4000 ரூபா இந்தா. ஏன்னா நீ படிச்சிருக்கடா, நீ வந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, நீ வந்து அரியர் இல்லாமல் படிச்சிருக்க, அப்போ உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீ ஒரு தவறான வழியில் விட்டுற மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 4000 நிதி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அதை தாண்டி சரி நான் காலேஜ் படித்தா மட்டும்தானா, காலேஜ் பெருசு டிப்ளமா கம்மி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. டிப்ளமா படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா மாதம் 2500 ரூபா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு நலன் கருதி ஒரு நிதி உதவி ஒன்று பண்ணுறாரு. இது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ சார், நம்ம வந்து டிகிரி முடிக்கும் போது இதெல்லாம் வந்து இருந்தால் செம்மையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமாக இருக்குது. அதனால மக்களே தவற விட்டுறாதீங்க. இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி இருக்கிறவர் பண்ணக்கூடிய ஒரு செயல்.